ஒரு பெரும் வீழ்ச்சியை எடப்பாடி உருவாக்கி இருக்கிறார். இந்த நிலையில் அவரை தவிர்த்து விட்டு ஒரு தலைமையை அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் உருவாக்கப் போகிறார்கள் என்பது எடப்பாடிக்கு தெரிந்துவிட்ட காரணத்தால் பதற்றத்தோடு உண்மைக்கு புறம்பான தகவல்களை பேசி அண்ணன் ஓபிஎஸ் மீது ஒரு தரந்தாழ்ந்த தாக்குதல்களை அவர் தொடர்ந்து தொடுத்து வருகிறார். அவர் அதிகமாக சொல்வது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் விசுவாசமற்றவர் என்று சொல்கிறார். ரத்த காட்டேரி தான் சுத்த சைவம் என்று சொல்வதற்கு சமம். அது துரோகம் என்று சொன்னால் இன்னும் 1000 ஆண்டுகள் கடந்தாலும் துரோகம் என்ற சொல்லுக்கு அரசியலில் எடப்பாடியார் தான் என்றைக்கும் சாட்சியாக இருப்பார். அவர் சொல்கிறார் விசுவாசமற்றவர் ஓபிஎஸ் என்று. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கிள்ளிப்பூ தூரிகையால் அள்ளித்தேன் மையெடுத்து புள்ளி வைத்து வரைந்திட்ட அந்த பொன்னுருவ ஓவியம் இந்நாட்டு அரசியலை தென்னாட்டு பக்கம் திருப்பி காட்டிய தேவதை. முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் 3ஆம் இயக்கமாக அதிமுகவை முடிசூட்டி காட்டியவர். பாராளுமன்றத்தின் தரைதளத்திலே ஒரு திராவிட இயக்கத்திற்கு அலுவலகம் கிடைத்தது என்கின்ற பெருமையை உருவாக்கியவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த புரட்சி தலைவி அம்மாவுக்கு நன்றி கடனாக நாங்கள் என்றைக்குமே பொதுச் செயலாளர் என்கின்ற இருக்கையை விட்டு வைப்போம் என்று சொல்லிவிட்டு அம்மாவுக்கு துரோகம் செய்தவர் எடப்பாடி. அடுத்து முதலமைச்சராக தன்னை முன்மொழிந்த திருமதி சின்னம்மாவை ஏமாற்றி கூவத்தூர் குத்தகையை கச்சிதமாய் முடித்துக் கொடுப்பதற்கு பக்கத்துணையாக நின்ற திரு டிடிவி தினகரன் அவர்களை ஏமாற்றி 4.5 வருடம் ஆட்சி நடத்தி அறுவடை செய்து கொண்ட பல சகிப்புத்தன்மையோடு 4.5 வருட ஆட்சி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அண்ணன் ஓபிஎஸ்ஐ ஏமாற்றி அதற்கு பிறகு என்டிஏவினுடைய பிரதான பங்காளி நான் தான் என்பது போல புதுடெல்லி வரை சென்று பிரதமருக்கு வலப்பக்கம் உட்கார்ந்து விட்டு இடப்பக்கமாக இறங்கி ஓடி வந்து விட்டு என்டிஏ என்று சொல்லக்கூடிய பாஜகவின் தலைமையிலான கூட்டணியையும் ஏமாற்றி ஒற்றை தலைமை கற்பனை என்று உங்களை போன்ற ஊடகங்களை ஏமாற்றி 2,40,00,000 உறுப்பினர்களை நான் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி ஊர் உலகத்தை ஏமாற்றி தொண்டனுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கொடுத்த உரிமைகளை பறித்து தொண்டர்களை ஏமாற்றி விசுவாச என்கின்ற சொல்லுக்கே கடுகளவும் பொருத்தமில்லாமல் ஏமாற்றுவது முதுகில் குத்துவது என்பதை மட்டுமே தனது அரசியல் முதலீடாக கொண்டிருக்கும் எடப்பாடி இன்றைக்கு எந்த வானகரத்தில் ஒரு போலி பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் அல்லாதவர்களை எல்லாம் பதிவு செய்யாமல் காலையிலே மதுவை குடிக்க வைத்து வானகரத்து அரங்கத்திலே கூட்டி வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு எதிராக தண்ணீர் பாட்டில்களை வீசி அவர் தாயை ஏசி அவமானம் செய்து அரசியல் அபகரிப்பை எடப்பாடி தொடங்கினார். ஆனால் அந்த அபகரிப்பு அரசியல் முழுமையாக தோல்வியடைந்து அவரால் அபகரிப்பை நிறைவேற்றி முடிக்க முடியாமல் இன்றைக்கு அதிமுகவிலிருந்து அவர் வெளியேறக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. அக்டோபர் 17 என்பது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் வரலாற்றில் 2ஆம் பேரியக்கமாக அதிமுக பிறப்பெடுத்த நாள். அந்த தோற்றுவாய் நாளுக்கு முன்பாகவே அதிமுக எடப்பாடியை தவிர்த்துவிட்டு எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய சூழல் உருவாகிவிட்டது. அவருக்கு அச்சம் வந்த காரணத்தால், பயம் வந்த காரணத்தால், பதற்றம் எடுத்த காரணத்தால் ஒவ்வொரு இடமாக சென்று ஊராக சென்று பொய்யை முயெழுதி அழிகிறார். இப்பொழுது எடப்பாடியினுடைய சமீபகால அரசியல் ஊரெங்கும் சென்று பொய்யை மொய் வைப்பது. பரமக்குடிக்கு வந்து அண்ணன் ஓபிஎஸ் மீது அவதூறு விதைக்கிறார். 42% மக்களின் ஆதரவோடு முதல் தர்ம யுத்தத்தை அண்ணன் ஓபிஎஸ் நடத்துகிற போது எடப்பாடிக்கு அவரது ஆட்சிக்கும் மிக பெரும் ஆபத்து வந்தது. அன்றைக்கு திரு தங்கமணி, திரு வேலுமணி எப்பொழுதுமே மூலவருக்கு முன்பு துவாரபாலகர்கள் என்று 2 தெய்வங்களை நீங்கள் கோவிலில் பார்க்கலாம். அதுபோல எடப்பாடிக்கு எப்பொழுதும் துவாரபாலர்கள் அந்த 2 மணிகளும் தான். இந்த 2 மணிகளும் அன்னைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மகள் வீட்டுக்கு வந்து கையை பிடித்து அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி என்ன, அந்த ஆட்சி கவிழலாமா, நீங்கள் தயவு கூர்ந்து தர்ம யுத்தத்தை முடித்துவிட்டு நீங்கள் வந்து சேருங்கள் அண்ணா, எங்களை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்று கையை பிடித்து கெஞ்சி எடப்பாடியினுடைய தூதுவராக தங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் நாடியவர்கள் அவர்கள்.
அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி கவிழ வேண்டாம் என்கின்ற முடிவை எடுத்து தனக்கான ஒரு பிரம்மாண்ட அரசியல் களம் அமைகிற போது கூட சுயநலத்திலும் கழகமே பெரிதென்ற முடிவை எடுத்து அன்றைக்கு அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் எடப்பாடி சொல்கிறார் அவருக்கு 3% தான் ஆதரவு. நான் கேட்கிறேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு 3% ஆதரவு, உங்களுக்கு 97% ஆதரவு இருக்கின்றது என்று சொன்னால் எதற்காக 15 இடங்களிலே அதிமுக 3ஆம் இடத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக 8 தொகுதிகளிலே அதிமுக கட்டுத்தொகை இழக்க வேண்டும்? எதற்காக நாம் தமிழருக்கு கீழாக பாரதிய ஜனதா கட்சிக்கு கீழாக அதிமுக பின்னுக்கு போக வேண்டும்? குமரியிலே விளவங்கோடு தொகுதியிலே அதிமுக பெற்ற ஓட்டுகள் வெறும் 5000. வெற்றி பெற்ற காங்கிரஸ் பெற்ற ஓட்டு 92,000. 2ஆம் இடம் பிடித்த பாரதிய ஜனதா கட்சி சுமார் 50,000. நாம் தமிழர் 12,000 ஓட்டு. 30 ஆண்டு காலம் தமிழகத்தை ஆட்சி செய்த அதிமுகவை 5,000 ஓட்டுக்குள் ஒரு சட்டமன்ற தொகுதியில் முடக்கிய ஒரு படுகொலியிலே அதிமுகவை தள்ளிய படு பாதகத்தை செய்த திரு பத்துத்தோல்வி பழனிசாமி அவர்கள் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மீது பொய்யை கலந்து அவதூறுகளை ஊர் ஊராக சென்று விதைப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, அதிமுக ஒன்றுபடும். தொண்டனுக்கு புரிந்துவிட்டது. அதிமுக பிளவுற்று கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவது திமுக. அந்த பிளவையே எடப்பாடியும் விரும்புகிறார் என்று சொன்னால் அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல் பிணை கைதியாக இருக்கிறார் என்பது தொண்டனுக்கு புரிந்துவிட்டது. ஊரெல்லாம் சென்று பேசக்கூடிய எடப்பாடி விசுவாசம் என்கிறாரே, நான் கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா 3 முறை தான் சுமந்த தலைப்பாகையை தனக்கு இடையூறு வருகிற போதெல்லாம் அவர் இறக்கி வைத்த மடி அண்ணன் ஓபிஎஸ். ஆனால் ஆண் வர்க்கத்தையே அதிகம் நம்பாத புரட்சி தலைவி அம்மா தன் ஆயுள் வரையிலும் அதிகமாய் நம்பியது அண்ணன் ஓபிஎஸ் ஒருவரைத்தான். அப்படிப்பட்ட ஒருவரை விசுவாசமற்றவர், அம்மாவுக்கு விசுவாசமாக இருந்ததில்லை என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், 3 முறை தான் சுமந்த முதலமைச்சர் பதவியை ஒப்படைத்தது திரு ஓபிஎஸ்ஸிடம். சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், அடுத்து அவை முன்னவர், கழகத்தினுடைய பொருளாளர், தமிழ்நாட்டினுடைய நிதி அமைச்சகத்தை அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் ஒப்படைத்த புரட்சி தலைவி அம்மா கட்சியின் நிதியையும் அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம் தான் ஒப்படைத்தார். ஆக பெட்டகங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடியவராக, நாணயமிக்கவராக அண்ணன் ஓபிஎஸ் இருந்தார் என்பதற்கு இரண்டும் சாட்சி. அரசாங்கத்தின் கஜானாவும் ஓபிஎஸ்ஸிடம், அதிமுகவின் கஜானாவும் அண்ணன் ஓபிஎஸ்ஸிடம். இதை விட அவர்களுக்கு நாணயத்திற்கு சான்று இருக்க முடியுமா?